புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பகுதியில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அப்போது இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவறையில் பரவிய விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு திடீர் மயக்கம் மற்றும் சுகவீனம் ஏற்பட்டு வருகிறது. அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பி வருகின்றனர். இதனை அடுத்து சிறப்பு மருத்துவ குழுவினர் அப்பகுதியில் முகாமிட்டு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்து வருகின்றனர். இதனிடையே அப்பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முறையற்ற இணைப்புகளை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பாதாள சாக்கடை இணைப்பில் வாட்டர் சீல் இல்லாததே விபத்திற்கு காரணம் என கூறும் அதிகாரிகள் புதுநகர் பகுதியில் சுமார் 200 வீடுகளில் வாட்டர் சீல் இல்லை என தெரிவித்திருக்கின்றனர். அப்பகுதியில் அரசு செலவில் பாதாள சாக்கடை இணைப்பை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். 200 பேர் சரியான டாய்லெட் வாட்டர் சீல் வச்சு கொடுக்கல. செப்டிக் டேங்கில் கிட்டத்தட்ட அதில் 200 பேரில் கிட்டத்தட்ட 100 பேர் செப்டிக் டேங்க் மேலே WC யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா மட்டும் நம்ம கவர்மெண்ட்டை PWD பண்ணுறாங்க. சரியா இந்த பாதிக்கப்பட்ட இந்த தெருவில் மட்டும் இந்த தெருவு இந்த எல்லா இடத்துலையும் இந்த புதுநகர் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணுறோம். இப்போ இதனிடையே புதுநகர் பகுதியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அப்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CP ராதாகிருஷ்ணன் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் புதுநகர் பகுதியில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். இதுவரை ஆய்வு செய்ததிலும் அதிகாரிகள் ஆய்வு செய்ததிலும் அதிகாரிகள் எடுத்ததும் ஒரே ஒரு கருத்து தான் வருகிறது. அந்த யூடியூபை வைக்காமல் டைரக்டாக இணைப்பு எங்கே தரப்பட்டிருக்கிறதோ அங்கே இந்த விஷவாயு உள்ளே புகுந்து விடுகிறது. அதனால் நம்முடைய பகுதிக்கு இந்த பகுதிக்கு தனியான ஒரு இணை குழாயையும் ஏற்படுத்துகிறோம். அதேபோல சேம்பரை கட்டுகின்றோம், வாயு போக்கிகளை அமைக்கின்றோம். அத்துணை பாதுகாப்பும் செய்யப்படும். மேலும் அவர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வரும் கழிவு நீர் உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் அதில் தொழிற்சாலை கழிவுகளோ மருத்துவ கழிவுகளோ கலந்திருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். புதுநகர் பகுதி மக்கள் தொடர்ந்து அச்சத்துடனேயே வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தாங்கள் பாதுகாப்பாக வாழ்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே அவர்களது முதன்மை கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் செய்தியாளர் ரகுமான்.